அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கொங்கன் கோவா கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அடுத்த 36 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று கூறப்பட்டுள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் கேரளாவில் ஓரிரு நாளில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆலங்கட்டி மழையில் சிக்கி நடுவானில் விமானம் குலுங்கியதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். தலைநகர் டெல்லியில் புழுதி புயல் வீசிய நிலையில் பல இடங்களில் கனமழை பெய்தது. டெல்லி கீதா காலனி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. காற்றுடன் பெய்த கனமழையால் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் புறப்பட்ட இண்டிகோ விமானம் ஆலங்கட்டி மழை மற்றும் புயலால் நடுவானில் சிக்கி குலுங்கியது. இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். விமானத்தின் உள்ளே பயணிகள் கடும் அச்சத்தில் இருந்த நிலையில் அவசரமாக தரையிறங்க பைலட் அனுமதி கேட்ட நிலையில் ஸ்ரீநகரில் நல்வாய்ப்பாக பத்திரமாக விமானம் தரையிறங்கியது. முன்பகுதி சேதமடைந்த விமானம் பத்திரமாக ஸ்ரீநகரை அடைந்த நிலையில் பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பள்ளி பேருந்தில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக பாகிஸ்தான் சுமத்திய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று இந்தியா நிராகரித்துள்ளது. பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குஸ்தார் பகுதியில் பள்ளி பேருந்தில் தற்கொலை படையினர் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 38 பேர் காயமடைந்தனர். இத்தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அப்பாவி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் கொல்லப்பட்டதற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இத்தாக்குதலில் இந்தியாவிற்கு தொடர்பு இருப்பதாக பாகிஸ்தான் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்த இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் விளக்கமளித்தார். குஸ்தார் சம்பவத்தில் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் பயங்கரவாதத்தின் உலகளாவிய மையம் என்ற தனது அடையாளத்திலிருந்து உலக நாடுகளின் கவனத்தை திசை திருப்ப அனைத்து உள்நாட்டு பிரச்சினைகளுக்கும் இந்தியாவை குற்றச்சாட்டுவது பாகிஸ்தானின் இயல்பாகிவிட்டது. உலக நாடுகளை ஏமாற்றும் பாகிஸ்தானின் இந்த முயற்சி தோல்வியடையும் என்றார். நான் 10 முதலமைச்சர்களை உருவாக்க முயற்சித்துள்ளேன். என் கனவை நிறைவேற்றுவதற்காக இந்த கடின உழைப்பை செய்கிறேன் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ளது. ஆட்சியை தக்கவைக்க பாஜக கூட்டணியும் ஆட்சியை கைப்பற்ற காங்கிரஸ் கூட்டணியும் தீவிரமாக உள்ளன. இதனால் தேர்தல் வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் பீகாரில் மக்களை சந்தித்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சிலர் நான் முதலமைச்சராக வேண்டும் என சொல்கிறார்கள், ஆனால் நான் 10 முதலமைச்சர்களை உருவாக்க முயற்சித்தேன் என்று தெரிவித்தார். வெள்ளை இன விவசாயிகள் படுகொலையை ஆப்பிரிக்க அரசு தடுக்க தவறிவிட்டதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டியுள்ளார். தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ராமபோசா அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை நேரில் சந்தித்து பேசினார். ராமபோசாவுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி ட்ரம்ப் பத்திரிகையாளர்கள் சந்திப்பையும் ஒன்றாக நடத்தினர். அப்போது ஆப்பிரிக்காவில் வெள்ளை இன மக்கள் படுகொலை செய்யப்படுவது பற்றி ராமபோசாவிடம் ட்ரம்ப் காரசார விவாதத்தில் ஈடுபட்டார். சமீபத்தில் வெளிவந்த செய்திகள் மற்றும் வீடியோக்கள் ஆகியவற்றை சான்றாக கையில் வைத்திருந்த ட்ரம்ப் அவற்றை பத்திரிகையாளர்களிடம் குறிப்பிட்டு பேசினார். தொடர்ந்து ட்ரம்ப் வெள்ளையின விவசாயிகள் படுகொலையை ஆப்பிரிக்க அரசு தடுக்க தவறிவிட்டது என குற்றச்சாட்டாக கூறினார். அவர்களுக்கு எதிரான நில அபகரிப்புகளும் அனுமதிக்கப்பட்டுள்ளன என ட்ரம்ப் குற்றச்சாட்டாக கூறினார். எனினும் ட்ரம்பின் இந்த குற்றச்சாட்டுகளை ராமபோசா மறுத்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் அனைத்து இன மக்களும் குற்ற செயல்களால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என பதிலாக தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.